தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றுகையில், எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சிகளாக நினைக்காமல் எங்கள் அரசு செயல்படுவது குறித்து குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தமைக்கு என்னுடைய நன்றி. மேலும் ஓரிரண்டு கருத்துக்களை தெரிவித்து தெளிவுபடுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட். தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அரசுகள் இந்த நாட்டு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி தீட்டிய திட்டங்கள் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் எண்ணங்கள் என இவற்றை மனதிலே கொண்டு எங்களுடைய ஆட்சி நடைபெறும் என்கிற உறுதியை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசிய திரு எம் போஜராஜன் அவர்கள் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்து உரையாற்றியுள்ளார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அடுத்து உரையாற்றிய மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் உரையாற்றுகையில், விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலன், மது ஒழிப்பு குறித்து செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து குறிப்பிட்ட தீர்மானத்திலிருந்து விலகி நிற்பதாக தெரிவித்துள்ளார்கள். மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவிர எந்த அரசு இம்மியளவும் இடம் தராது. அடுத்து உரையாற்றிய மாண்புமிகு திரு மு தமிழன் அன்சாரி, மாண்புமிகு திரு கே நித்யானந்தன், மாண்புமிகு முனைவர் எம்எச் ஜவாஹிருல்லா, மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மற்றும் ஆகியோர் உரையாற்றுகையில் தீர்மானத்தை எதிர்த்து உரையாற்றியுள்ளார்கள். எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். மாண்புமிகு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றியுள்ளார்கள். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். எனவே நான் மொழிந்துள்ள இத்தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். அரசினர் தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 99 கீழ் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வாக்கெடுப்பிற்கான 2 நடைமுறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் வாக்கெடுப்பு, அதாவது குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணி கணிக்கும் வாக்கெடுப்பு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என விதிகளில் உள்ளது. விதி 99 உள்விதி 1 கீழ் இத்தீர்மானத்தை நிறைவேற்ற குரல் வாக்கெடுத்து நடத்தப்படலாம். எனினும் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை கருதியும் இதுபோன்ற முன் நிகழ்வுகளில் ஏற்கனவே இப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வரும் கணக்கெடுப்பு முறையினையும் விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த முனைகிறேன். பேரவை விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு தற்போது அவை முன் உள்ள தீர்மானம் எண்ணி கணிக்கும் முறைப்படி வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது. பேரவை முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பு மணியை, அதாவது கோரம் பெல் 3 முறை ஒலிக்க செய்வார்கள். அழைப்பு மணியை அழுத்துமாறு முதன்மை செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் நுழைவாயில்கள் அனைத்தையும் மூடும்படி அவை காவலர்களுக்கு உத்தரவிடுகிறேன். பேரவையின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருந்தவா என்று உறுதிப்படுத்த வேண்டுகிறேன்.
வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் அவரவருக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே அமர்ந்திருத்தல் வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையிலிருந்து வெளியே செல்லவோ இன்னொரு இருக்கைக்கு செல்லவோ கூடாது. வாக்கெடுப்பு முடியும் வரை அவரவர் இருக்கையிலே இருக்க வேண்டும். நம்முடைய பேரவை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் அறிவீர்கள். ஒவ்வொரு பிரிவாக நான் வாக்கெடுப்பு நடத்த உள்ளேன். பேரவை விதி 99 உள்விதி 5 கீழ் தீர்மானத்தை ஆதரிப்போர் ஆம் எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும், தீர்மானத்தை எதிர்ப்போர் இல்லை எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும், நடுநிலை வகிக்கின்ற மாண்புமிகு உறுப்பினர்களையும் தனித்தனியே பகுதி வாரியாக பிளாக் வைஸ் எழுந்து நிற்குமாறு அழைப்பேன். அவ்வாறு எழுந்து நிற்பவர்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக பேரவை முதன்மை செயலாளர் அவர்களால் அழைக்கப்பட்ட பின்னர் பெயர் அழைக்கப்பெற்ற அந்த குறிப்பிட்ட மாண்புமிகு உறுப்பினர் தனது இருக்கையிலேயே அமர்ந்து கொள்ளலாம். பேரவை முன் உள்ள கேள்வி: திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை அவையினுடைய முடிவுக்கு விடுகிறேன். பகுதி 1. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு திரு மு. வி. கருப்பையா, மாண்புமிகு திரு மு. ரவிசங்கர், மாண்புமிகு திரு ர. அபிஷேக், மாண்புமிகு திரு ரா. ஐயனார், மாண்புமிகு திருமதி சே. கமலி, மாண்புமிகு திருமதி கனிமொழி சந்தோஷ், மாண்புமிகு திருமதி ஜே. காமாட்சி, மாண்புமிகு திருமதி அ. குழந்தை ராணி, மாண்புமிகு திருமதி வா. சத்யபாமா, மாண்புமிகு திரு எம். எம். கோபிசன், மாண்புமிகு திரு டி. சண்முகன், மாண்புமிகு டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர், மாண்புமிகு திரு போ. சந்திரசேகர், மாண்புமிகு திரு ந. செந்தில் குமார், மாண்புமிகு திரு பி. செல்வம், மாண்புமிகு திரு எஸ். ஆர். தங்கபாண்டி, மாண்புமிகு திரு சௌ. தியாகராஜன், மாண்புமிகு திரு ஜ. முனிரத்தினம், மாண்புமிகு திரு ப. முகுந்தன், மாண்புமிகு திரு ஆர். எஸ். முருகன், மாண்புமிகு திரு எஸ். ரமேஷ், மாண்புமிகு திரு மு. ம. வினோத் கண்ணன், மாண்புமிகு திரு ம. விஜய், மாண்புமிகு திரு ரா. விஜய் சரவணன், மாண்புமிகு திரு ஆ. விஜய் தமிழன் பார்த்திபன், மாண்புமிகு திரு எஸ். விஜயகுமார், மாண்புமிகு திரு ப. விஜயராஜ், மாண்புமிகு திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா, மாண்புமிகு திரு கே. எஸ். ஸ்ரீகிரி பிரசாத். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. எவரும் இல்லை. பகுதி 2. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு என். ஆனந்த், மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு டாக்டர் கோ. க. அருண்ராஜ், மாண்புமிகு திரு கே. ஏ. செங்கோட்டையன், மாண்புமிகு திரு ப. வெங்கடரமணன், மாண்புமிகு திரு ரா. நிர்மல்குமார், மாண்புமிகு திரு ராஜ்மோகன், மாண்புமிகு டாக்டர் தி. அருண்குமார், மாண்புமிகு திரு ம. அருள் பிரகாசம், மாண்புமிகு திரு சி. அருள் விக்னேஷ், மாண்புமிகு திரு கா. க. ஆனந்த் மோகன், மாண்புமிகு திரு ராவி ரஞ்சித் குமார், மாண்புமிகு திரு து. இளங்கோவன், மாண்புமிகு டாக்டர் ந. இளையராஜா, மாண்புமிகு திருமதி ம. சத்யா,
மாண்புமிகு திருமதி க சிந்து, மாண்புமிகு திருமதி விபி தமிழ்ச்செல்வி, மாண்புமிகு திருமதி தாகிரா, மாண்புமிகு திருமதி சி விஜயலட்சுமி, மாண்புமிகு திருமதி கு ஜெகதீஸ்வரி, மாண்புமிகு திருமதி மோ ரா பல்லவி, மாண்புமிகு திரு க சபரி ஐங்கரன், மாண்புமிகு திரு ரா சபரிநாதன், மாண்புமிகு திரு வே சம்பத்குமார், மாண்புமிகு திரு த சரத்குமார், மாண்புமிகு திரு ECR பி சரவணன், மாண்புமிகு திரு கு சரவணன், மாண்புமிகு திரு கி சிவகுமார், மாண்புமிகு டாக்டர் நா திருப்பதி, மாண்புமிகு திரு கா சே திலீப், மாண்புமிகு திரு ஏ தென்றல்குமார், மாண்புமிகு திரு க தென்னரசு, மாண்புமிகு திரு மே ச பழனிவேல், மாண்புமிகு திரு BS பாபு, மாண்புமிகு திரு S பாலமுருகன், மாண்புமிகு திரு ரா ரமேஷ்குமார், மாண்புமிகு டாக்டர் MS ரவி, மாண்புமிகு திரு கே ராம்குமார், மாண்புமிகு திரு வேகி ராம்குமார், மாண்புமிகு திரு ப ராஜ்குமார், மாண்புமிகு டாக்டர் வே கே ராஜீவ், மாண்புமிகு திரு ரெட்டியார்பட்டி வே நாராயணன். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வைப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. பகுதி 3, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு டாக்டர் TK பிரபு, மாண்புமிகு செல்வி ச கீர்த்தனா, மாண்புமிகு திரு சே ராஜேஷ்குமார், மாண்புமிகு திரு ஆர் செல்லசுவாமி, மாண்புமிகு திரு வன்னியரசு, மாண்புமிகு டி ராமச்சந்திரன், மாண்புமிகு திரு SSB சையது ஃபாரூக்